ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க புதுகை குட்டி பொண்ணு. வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ நம்ம கிறிஸ்மஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ண கிளம்பியாச்சு. இப்போ ஃபேமிலியோட கிளம்பியாச்சு பர்ச்சேசிங்க்கு. ட்ரெஸ் எடுக்க போனோன்னே பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட கிளம்பியிருந்தோம். ஆனா மம்மிஸ்லாம் சேர்ந்து 5 minutes டிராவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கடையில. ஆனா நாங்க குட்டீஸ்லாம் சேர்ந்து 1 hour டிராவல்க்குலாம் பிளான் பண்ணியிருந்தோம், திருச்சி மதுரை. ஆனா எங்களோட பிளான் கேன்சல். மொத்தமா வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் நாங்க போனது சாரி செக்ஷன். அம்மாங்கெல்லாம் சாரி எடுக்க போனாங்க. நாங்க 4th floor கிளம்பிட்டோம். 4th floorல தான் நம்ம கிட்ட இருக்கும். என்னென்ன இருக்கும்னா சாக்லேட், சிப்ஸ், அப்புறம் ஜூஸ். அதனால நாங்க 4th floor ஓடிட்டோம். அம்மாங்கெல்லாம் சாரி பார்த்துட்டு இருந்தனால அதனால நான் சூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கலர் அழகா இருக்குன்னு ஒன்னொன்னா எடுத்து காமிச்சிட்டு இருந்தேன். எங்க அக்கா ஒரு சாரி எடுத்துட்டு வந்துச்சு. அந்த சாரி ரொம்ப அழகா இருந்துச்சு. அதே டைப்ல எடுத்து காட்டணும்னு சொல்லிட்டு இந்த 2 சாரியும் நான் எடுத்து காட்டுறேன், பாத்தீங்களா? அடுத்த சாரி என்னன்னா கிரீன் வித், அது வந்து ஒரு மயில் கலர் வித் பிங்க் கலர். அழகா இருந்துச்சு அந்த ஷேடு. அனதர் ஒன் கிரீன் வித் பிங்க், அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. ஆனா அதோட மாடல் வந்து வேற. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம எப்பவும் போல வீடியோஸ், போட்டோஸ், ரெக்கார்ட் இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டு இருந்தோம். அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா சேலைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. இதுவும் போனுச்சு, அதுவும் போனுச்சு. நான் நிறைய கலர் சேலைலாம் உங்களுக்கு காட்டுறேன் இல்லையா, அது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஒன்னு கிரீனு, டார்க் கிரீன், இன்னொன்னு பர்பிள். எனக்கு பர்பிள் கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்பிள் தான். அதுல வந்து இன்னொரு சேலை காட்டுறேன் இல்லையா, இது ரெண்டுமே மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. இதுல பிங்க், இதுல வந்து ப்ளூ. அடுத்து பாத்தீங்கன்னா எங்க பெரியமாவை வற்புறுத்தி 4th floorக்கு எப்படியோ இழுத்துட்டு வந்துட்டோம். ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து பட்டு செக்ஷனுக்கு வந்தாச்சு. இந்த கடைய அலசி ஆராய்ஞ்சு அம்மா உங்களுக்கு, ஆச்சிக்கு, அத்தைக்கு எல்லாருக்குமே சாரி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 4th floor போயிட்டு ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு திருப்பி பட்டு செக்ஷனுக்கு வந்தாச்சு. பட்டு செக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் சேலை கட்டியிருக்க பொம்மைங்களோட விளையாண்டுட்டு இருந்தோம். எங்க அக்கா ஒரு சுடிதாரா வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. லெமன் எல்லோ கலர் ரொம்ப அழகா இருக்குல்ல எங்க அக்காவுக்கு. சாரி செக்ஷன்ல உள்ள பொம்மைகிட்ட ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி விளையாண்டுட்டு இருந்தாங்க.
ஃபர்ஸ்ட் டே பர்ச்சேஸ் முடிச்சுட்டு ரிலாக்ஸா சோஃபால ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். டே 2 பர்ச்சேசிங்க்கு கிளம்பியாச்சு. டே 2ல குட்டீஸ்க்கு மட்டும்தான் ட்ரெஸ் எடுத்தது. டே 2 ஃபேமிலியோட மொத்தமா கிளம்பிட்டோம். இப்படி போகும்போது பாத்தீங்கன்னா பயங்கர ஜாலியா இருக்கும். நாங்க நல்லா என்ஜாய் பண்ணுவோம். நம்ம செக்ஷன் வந்தாச்சு. இந்த ட்ரெஸ் வேணும் தான் புடிவாதமா நின்னுட்டு இருந்தேன். அதனாலதான் ட்ரையல் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இந்த கலர் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. இன்னொரு ட்ரெஸ் ஒண்ணு போட்டு பார்த்திருப்பேன், அதுவும் நல்லா இருக்கான்னு சொல்லுங்க. அடுத்த அக்காங்கள் செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஒரு ட்ரெஸ்ஸா போட்டு காமிச்சிட்டு இருந்தேன் அக்காட்ட. ரொம்ப அழகா இருந்துச்சு. எனக்கு இந்த கோட் மாடல் பாத்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. சும்மா உட்காந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடிட்டு இருந்தோம். நீங்களும் இந்த மாதிரி உங்களோட ஃபேமிலியோட சேர்ந்து போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பயும் போல நம்ம செக்ஷனுக்கு வந்தாச்சு. ஜாலியா ஜிம்கானா ஜாலியா ஃபன் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்து பட்டு பிரிவுக்கு வந்தாச்சு. அடுத்து பெரியப்பாடா உட்காந்து ரொம்ப ஃபன் பண்ணிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குடில் பாத்தீங்கன்னா செகண்ட் டே ஷாப்பிங் போனது அந்த கடையில வச்சிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. அப்படியே ஷாப்பிங் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தோம்னா கிறிஸ்மஸ் குடலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் வாங்க வந்தாச்சு. அங்க இருக்கிற கண்ணாடி அப்புறம் தொப்பி இதெல்லாம் வச்சு ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் அக்காவும் நானும். அங்க இருக்க ட்ரீ அப்புறம் கேண்டில் எல்லாமே ரொம்ப அழகா இருந்துச்சு. சின்ன ட்ரீ எல்லாம் நான் பார்த்தேன், ரொம்ப ரொம்ப சின்ன ட்ரீ. அதுல அழகான லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. இதுதான் குடில். குடில் செட்டிங் ரொம்ப அழகா இருக்குல்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கூட சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. Bye guys, love you all, wish you all, tata, see you.